நாராயணனிடம் இவர்கள் என்ன பார்க்கிறார்களோ? இப்படி ஒரு குருட்டு பக்தியா? இவ்வளவு அன்பா? சதி செய்பவனிடம் அன்பு காட்டுகிறார்களே. நீங்கள் செல்லுங்கள் ராஜகுமாரி. நாளை முதல் உங்கள் பயிற்சி ஆரம்பமாகிவிடும். மிக்க நன்றி குருதேவா. உங்களுடைய சிஷ்யை உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பாள். இந்த அலங்காரம், இந்த அன்பில் என் மனதையும் ஜீவனையும் இன்னும் அழகாக காட்டுகிறது நாராயணரே. அத்தனையும் முற்றிலும் உண்மை. இந்த அன்பு மலர்ந்து விட்டாலே மனிதன் தூக்கத்தையே மறந்து விடுகிறான். வணக்கம் பிரபு. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். மங்களகரமாக இந்த பரிசை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆனால் அன்னை லக்ஷ்மியை அடைவதற்காக அவர்கள் மனதில் உள்ள விஷத்தை எவ்வாறு அமிர்தமாக மாற்றப் போகிறீர்கள்? அவர்களது பழிவாங்க மனதிற்குள் இப்போது எப்படி அன்பெனும் வண்ணத்தை உருவாக்கப் போகிறீர்கள்? அவர் உங்கள் அடையாளத்தை அவமதித்தவர்கள். நேரில் கண்டால் அவர்கள் எவ்வாறு மதிப்பார்கள்? அன்பு மற்றும் பழிவாங்கும் இந்த போராட்டத்தில் நேரம் வீணாகி போகிறது. நாராயணர், தாங்கள் அனைத்தையும் அறிவீர்கள். பிருகு ரிஷி வாசுவை அழைத்து வர சென்றிருக்கிறார். அவர்கள் வந்தவுடன் விவாகத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிடும். ஆம் நாராயணா, பழிவாங்கும் அக்னி கொழுந்துவிட்டு எரிகிறது. நீங்கள் எனக்கு தைரியம் அளிக்க வந்தீர்களா அல்லது பயமுறுத்தவா? என்னுடைய மனதில் அன்பை வளர்க்க வந்தீர்களா அல்லது கவலை கொள்ள வைக்கவா? நாராயணரே, உங்கள் அன்பின் காத்திருந்தல் அக்னி பரீட்சையை கொடுத்து விட்டது. பார்கவி கையால் சுகமுகூர்த்த தட்டும் வாங்கிவிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் பார்கவியை அடைய வேண்டும். பிரபு, அதனால் செய்ய வேண்டியதை நீங்கள் உடனே செய்தாக வேண்டும். ஒரு வேண்டுகோள் பிரபு, கூறலாமா? பிரபு, பார்கவியின் மனதிற்குள் நாராயணர் மீது உள்ள வெறுப்பை தங்களால் அகற்ற முடியாது என்றால் இந்த வெங்கடேசரால் அவர்கள் மனதில் அன்பை உருவாக்க முடியும் அல்லவா? மானிட உருவத்தில் நாராயணனை காட்டுங்கள். உங்கள் மோகத்தின் மாயையை நடத்துங்கள். நாராயணருக்கு விடை கிடைத்தது போல தெரிகிறதே. பாருங்கள், வந்த வேலையும் முடிந்துவிட்டது. உத்தரவு பிரபு. பார்கவியின் மனதில் அன்பெனும் அமிர்தத்தை நிரப்ப வேண்டுமென்றால் அப்போது அவர்கள் மனதில் இருக்கும் மகாலட்சுமியை விழிக்கச் செய்ய வேண்டும்.
இந்த அற்புதமான இசையை யார் வாசிக்கிறார்கள் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? இந்த இசை இதற்கு முன் கேட்டது போல் இருக்கிறது. இந்த இசையில் மதுரம் கலந்திருக்கிறது. அற்புதமான ராகம், நல்ல ரசனை. அப்படியா? எனக்கு தெரிந்து இந்த புல்லாங்குழல் இசையில் அன்பு இருக்கிறது. பிரிதலுக்கு பின்பு சேரும் இன்பம் இருக்கிறது. அன்பின் ரசனையே சங்க நாதம் தானே. நிச்சயமாக ஒருவரது அன்பின் விளக்கத்தில் இவ்வளவு தெளிவிருந்தால் அவரது அன்பு எவ்வளவு அழகாக இருக்கும். நிச்சயமாக உங்களை அடைய போறவள் மிக பாக்கியசாலியாக இருப்பாள். ஓர் உண்மையான அன்பு அவளுக்கு கிடைக்கும். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவள் மனதிலும் உங்களை சந்திக்கும் ஆசை இருக்கும். இப்பொழுது இதையெல்லாம் அவள்தான் அறிவாள். ஏன் அவளுக்கு உங்கள் அன்பை பற்றி ஏதும் தெரியாதா? இங்கு வேடிக்கையே இதுதான். எது இல்லையோ அது எப்படி தெரியும்? தாங்கள் அறிந்து கொண்டீர்களா? நீயா? இந்த இசை தங்களை சார்ந்தது. நான் என்னுடைய அடையாளம், என் கலையும் தங்களை சார்ந்ததே. நான் தங்களை மனதார நேசிக்கிறேன். நீயா? ஒரு நாட்டியக்காரன் என்னை நேசிப்பதா? உனக்கு என்ன ஒரு தைரியம்? இதை வாசிப்பது நீ என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் இங்கு வந்திருக்கவே மாட்டேன். மனதில் புதைந்து கிடப்பதை எவ்வாறு தடுக்க முடியும்? அதோடு பாருங்கள், தங்களை நேசிப்பவன் தங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். தாங்கள் விரும்பினால் ஆதாரத்தையும் அளிப்பேன். உனது ஆதாரமும் தேவையில்லை, அன்பும் தேவையில்லை. நாராயணன் போன்ற ஏமாத்துக்காரனின் பக்தன் நீ. நீயும் ஏமாற்றத்தான் செய்வாய். உங்களை போன்றவர்களை நம்ப போவதில்லை. நம்பிக்கையும் ஆசையும் தான் காதலின் முதல் படியாகும். என்னுடைய இந்த உடல், மனம், ஆன்மாவில் இருக்கும் அன்பு உண்மை என்றால் அப்போது இந்த நொடியே அதன் ஆற்றலின் அக்னி அனைத்து இடங்களிலும் பரவும். இது உன்னுடைய அன்பின் ஆதாரம் அல்ல, இது உன்னுடைய முட்டாள்தனம். பார், உன்னுடைய 4 திசைகளிலும் பார், தீபம்தான் எரிகிறது. உனக்கு இங்கு அக்னி தெரிகிறதா? நிச்சயம் அக்னி எரியும். அத்துடன் என்னுடைய அன்பையும் ஆதாரமாக காட்டும். அன்பு மற்றும் அக்னி இவ்விரண்டின் வெப்ப ஆற்றலையும் தாங்கள் உணருவீர்கள். தாங்கள் அறிந்து கொள்ள தவறுகிறீர்கள். ஆனால் இந்த சிருஷ்டி அனைத்தையும் அறியும். நான் தங்களை மனதார நேசிக்கிறேன். தாங்கள் என் அருகில் இருந்தால் தங்களை நேசிப்பேன். தாங்கள் என் அருகில் இல்லாமல் இருந்தாலும் தங்களது நினைவுகளை நேசிப்பேன். அப்படியா? சரி, காட்டு. உன்னுடைய அன்பின் ஆதாரம் எங்குள்ளது? உன்னைத்தான். காட்டிவிடு. தங்களை பார்த்த அந்த நொடியே தங்களை நேசித்தேன். அதை தங்களிடமும் சொன்னேன். ஆனால் அந்த நேரம் தங்கள் குடும்பத்தார் தங்களோடு இருந்தார்கள். தாங்கள் அழகாக உள்ளீர்கள். தங்களை பார்த்த நொடியே என் மனதை நான் பறிகொடுத்து விட்டேன். ஆதலால் தான் தெளிவாக என்னுடைய உணர்வுகளை தங்களிடம் தெரிவிக்க முடியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில், இந்த இடத்தில் தாங்களும் நானும், அதோடு தூய்மையான இந்த இயற்கையும் உள்ளது. இந்த சிருஷ்டியை ஆதாரமாக கொண்டு நான் மீண்டும் தங்களிடம் கூறுகிறேன், நான் தங்களை மனதார நேசிக்கின்றேன். என்னுடைய அன்பும் தாங்கள்தான். என்னுடைய அன்பின் ஆதாரமும் தாங்கள்தான்.
எவர் மனதில் நாராயணர் குடிக்கொண்டிருக்கிறாரோ, உடலில் நாட்டிய கலை உள்ளதோ, இனிமையான புல்லாங்குழல் இசையை வாசிக்க முடிகிறதோ, அவரிடம் மனம் ஈர்க்கப்படுகிறது. இதை யாரால் தான் தடுத்துவிட முடியும்? பார்கவி, ஆச்சரியமாக இருந்தது. நீ எவ்வளவு அழகாக நடனம் ஆடுகிறாயே. அல்லது அந்த நாட்டியக்காரனுடன் இருந்ததனால் ஆடினாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. என்னுடைய அடையாளம், என் கலையும் தங்களை சார்ந்தது. நான் தங்களை மனதார நேசிக்கிறேன். அவருக்காக காத்திருப்பதிலும் புல்லாங்குழல் இசை தெரிகிறது. ஒருமுறை அவர் இங்கு வரட்டும். அன்பு இல்லை என்றால் என்ன? வாருங்கள், எங்களுடன் நடனமாடலாம். ஆமாம் பார்கவி, இன்று நீ எங்களுடன் நடனம் ஆட வேண்டும். இன்று வேண்டாம், வேறு ஒரு நாள். என்ன நீ? வேறு எப்போது? இன்று உன் ராஜகுமாரன் வருவான். அதன் பிறகு நீ எங்களை விட்டுவிட்டு நிரந்தரமாக சென்று விடுவாய். பயிற்சியை தொடங்கலாமா ராஜகுமாரி? நிச்சயம் குருதேவா. பார்கவி, உன் தோழிகளின் ஆசையை நிறைவேற்ற மாட்டாயா? அவ்வாறு இல்லையெனில் உன்னுடைய அந்த நாட்டியக்காரனை தேடி கண்டுபிடித்து அழைத்து வரவா? அதற்கெல்லாம் அவசியமில்லை. எனக்கு நாட்டியம் தெரியும். அவன் என்ன கற்றுக் கொடுப்பது? பாருங்கள். நான் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். பாருங்கள். இந்த இயற்கையை சாட்சியாக வைத்து நான் மீண்டும் தங்களிடம் கூறுகிறேன், நான் தங்களை மனதார நேசிக்கின்றேன். நெல் பார்கவி, நான் ராஜகுமாரன் வாசு, உன் வருங்கால கணவன். என் மனைவி நடனமாடுவது எனக்கு பிடிக்காது. நினைவிருக்கட்டும், மீண்டும் இந்த தவறு நடக்கக்கூடாது. இப்பொழுது வா, நம் விவாகம் நடக்கவிருக்கிறது. மன்னித்து விடுங்கள் தேவி. ஆனால் என் அன்பும் நானும் வேறொருவருக்காக உள்ளது. உன் கணவனை அவமதிக்கிறாயா? கணவராக போகிறீர்கள், இன்னும் ஆகவில்லை. நீங்கள் செல்லலாம். தங்கள் அன்பு எனக்கு புரிகிறது. ஆனால் என் சங்கடத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய உடல் மனம் வேறொருவருக்கு உரியதாகும் தேவி. தங்களுக்கு அளிப்பதற்கு நாட்டிய பயிற்சியை தவிர வேறொன்றும் என்னிடம் இல்லை. ஒரே ஒரு முறை என்னை பாருங்கள். அழகில் நான் சிறந்தவளாவேன். குலத்தால் நான் சத்ரியை,
ராஜாவின் மகள் ராஜகுமாரி ஆவேன். என்னோடு சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும், ஒரு பெருமை கிடைக்கும். அதோடு இந்த சமுதாயத்தில் உங்களுக்கென ஒரு தனி கௌரவம் வந்துவிடும். நாட்டிய கலைஞன் என்ற வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்கள் அன்பை காரணமாக காட்டி நீங்கள் என்னுடைய அன்பை புறக்கணிக்க கூடாது. காரணம் நம்முடைய உறவு உடல் மனதால் மட்டுமல்ல, நம்முடைய பந்தமானது சலங்கையின் ஒளியுடன் என்றும் இணைந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக கழியும். நீங்கள் இதை விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் ஒரு முறை நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்பில் தேர்வு இருக்காது, உறுதிமொழி மட்டுமே இருக்கும். தன்னை பற்றி யோசிக்காமல் அவளுடைய சந்தோஷத்தின் உறுதிமொழி இருக்கும். இவன் துன்பத்தை அனுபவித்து தான் விரும்புபவளை மகிழ்ச்சியாக வைக்கும் உறுதிமொழி அது. நான் ஏற்றுக்கொள்கிறேன், தாங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், அளவில்லா அழகு. இருந்தாலும் என் மனதில் வேறொரு உருவம் நிலைத்திருக்கிறது. பார்கவி தன்னை சொந்தமாக்கிக் கொள்ளும் அதிகாரத்தை யாருக்கும் இன்னும் கொடுக்கவில்லை. என்னால் காத்திருக்க முடியாது. இவரை உடனே அழைத்து வாருங்கள். அதனால் தங்களுடைய அன்பிற்கு மதிப்பளித்து தங்கள் அன்பிற்கான கௌரவத்தை அளித்து நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். இதற்கு பிறகு நான் ஒருபோதும் தங்களை சந்திக்கப் போவதில்லை. குருவாக வந்த நான் ஓர் கடனாளியாக செல்கிறேன். ஒருவேளை இன்று நான் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த நாட்டியத்தை முறையாக பயிற்சி செய்தால் அதன் மூலமாக, அதாவது தங்கள் குரு, இந்த கடனிலிருந்து விடுபட்டு விடுவேன். அதோடு தாங்கள் நாட்டிய கலையில் சிறந்து விளங்குவீர்கள். உத்தரவு கொடுங்கள் தேவி. அத்துடன் என்னை மன்னித்து விடுங்கள். பத்மாவதி யாருடைய கடனையும் வைத்துக் கொள்ள மாட்டாள் வெங்கடேஷா. இதற்கான விலையை தருகிறேன். உங்களது அன்பின் விலை என்ன என்பதை கூறிவிடுங்கள்.